வணக்கம். நம்ம அப்பாவோட காலத்துலலாம் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து ஒரு 60 இருந்துச்சு. இப்போது நம்ம வந்து ஒரு 50 வயசுலையாவது ரிட்டையர் ஆயிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா எப்படியாவது 40வது வயசுலேயே வந்து ரிட்டையர் ஆயிடணும், அதுக்கப்புறம் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணணும், அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணணும், உலகம் ஃபுல்லாக சுற்றணும் அப்படின்லாம் நிறையா பிளான் பண்ணுறாங்க. சரி, இந்த மாதிரி 40 வயசுலேயே வந்து ரிட்டையர் ஆகிறது வந்து சாத்தியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாத்தியம். ஆனால் இதில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு மிடில் கிளாஸாக இருந்துட்டு 40 வயசுலேயே நான் ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக அதுக்கு 2 விஷயந்தான் வந்து காப்பாற்றும். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமிப்பு. கண்டிப்பாக நம்ம வந்து யங் ஏஜ்லேயே வந்து சேமிக்கணும். அப்புறமா 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சேமிப்பை வந்து முதலீடாக நம்ம மாற்றணும். இந்த 2 விஷயந்தான் வந்து நம்மளை 40 வயசில் வந்து ரிட்டையர்ட் ஆக வைக்கும். சரி, இந்த மாதிரி நமக்கு ஏர்லி ரிட்டையர்மெண்ட் வேணும் அப்படின்னா வந்து ஒரு பெஸ்ட் டிப் இருக்குது. அது என்னன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன டிப் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம சேமிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட வந்து ஏதாவது கடன் இருந்தால் அதை கண்டிப்பாக எல்லாத்தையுமே முடிச்சிடணும். எந்த கடனும் இல்லாமல் தான் இந்த மாதிரி ஒரு சேமிப்பையும் முதலீடையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். சரி, இந்த சீக்கிரம் ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு ரூல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது 15 15 15 15 4 டைம்ஸ் 15. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக ரிட்டையர் ஆகணும் அப்படின்னா வந்து ஒரு 25லேருந்து 40 வயசு இதுக்குள்ளே தான் வந்து நமக்கு வந்து நம்ம சேமிப்போ முதலீடோ பண்ண முடியும். ஒரு 25 வயதில் வந்து நம்ம வந்து ஒரு ஜாபில் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது அந்த 15 வருஷம் தான் நம்ம சேமிக்க போகிறோம். அப்போ அந்த 15 வருஷம் ஒவ்வொரு மாதமும் 15,000 ரூபா நம்ம வந்து முதலீடு பண்ணணும். அப்புறம் இது எதில் முதலீடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வந்து எடுத்துக்கணும். அதில் வந்து நீங்கள் பாஸ்ட் ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15% ரிட்டர்ன்ஸ் தர மாதிரியான ஒரு மியூச்சுவல் ஃபண்டு அதை எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வருஷம் நம்மளோட வேலையில் வந்து நமக்கு வந்து சம்பள உயர்வு வந்து இருக்கும். அதனால வருஷம் நீங்கள் என்ன பண்ணணும், இப்போது முதல் வருஷம் ஒவ்வொரு மாதமும் 15,000 ரூபா அப்படி போட்டுட்டு வரீங்க. ஆனால் அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 15% வந்து நீங்கள் வந்து மாதம் கூட்டி போடணும். இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் உங்களோட மாத முதலீடை வந்து ஒரு 15% கூட்டிக்கிட்டே வரணும். இந்த மாதிரி 15 வருடங்கள் 15,000 மாதம், அதுக்கப்புறம் 15% வட்டி தரக்கூடிய ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட், அப்புறம் வருஷம் 15% நீங்கள் கூட்டி முதலீடு பண்ணிகிட்டே வரணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது வந்து உங்களுக்கு 40 வயசு ஆகும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபண்ட்ஸ் எவ்வளோனா 1 கோடிக்கும் மேலாக உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அப்போது இந்த மாதிரி நீங்கள் 15 15 15 15 அப்படிங்கிற ரூலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. அதுவும் உங்களோட யங் ஏஜ்லேயே, அதாவது ஒரு 25 வயது அதுக்கு முன்னாடியே கூட ரொம்ப நல்லது. அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் 40 வயசில் ரொம்ப சூப்பராக நீங்கள் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகலாம், கோடிக்கணக்கான கார்பஸ் கையில் வச்சுக்கிட்டு. நன்றி.